Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் சிலதை பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் பார்க்கலாம். அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யாரையாவது கேட்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். He is sleeping. He is sleeping. He is sleeping அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். I have to go. I have to go அப்படின்னா நான் போக வேண்டும். அதுவே நான் தூங்க வேண்டும் அப்படின்னா I have to sleep. I have to sleep. நான் தூங்க வேண்டும். நம்ம என்ன செய்யணுமோ அதை சொல்லுவோம். I have to write. நான் எழுத வேண்டும். I have to read. நான் படிக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லுவோம். அது என்னோட கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு it is my car. It is my car. It's my car அப்படின்னு சொல்லுவோம். மூடியே வை அப்படின்னு சொல்லுவோம். மூடி வைக்க சொல்லும்போது அதை மூடியே வச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் இட் க்ளோஸ்டு. கீப் இட் க்ளோஸ்டு. நீங்கள் இன்றைக்கி லீவா? நீ இன்றைக்கி லீவா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ ஆன் லீவ் டுடே? ஆர் யூ ஆன் லீவ் டுடே? நீ சொல்கிற காரணத்தை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற காரணத்தை ஏற்றுக்க முடியாது. அதாவது நீ சொல்கிற காரணத்தையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் அக்செப்ட் த ரீசன்ஸ் யூ சே. I can't accept the reasons you say. Reason காரணம், reasons காரணங்கள். I can't accept என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. The reasons காரணங்களை you say நீ சொல்லும் காரணங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I won't be long. I won't be long. நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I will pick him up. I will pick him up. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் பிக் ஹிம் அப். நான் சொன்னது அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் நாட் வாட் ஐ செட். தட்ஸ் நாட் வாட் ஐ செட். எனக்கு முன்னமே சொல்லிடு, எனக்கு முன்னாடியே சொல்லிடு, அட்வான்ஸாக என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லெட் மீ நோ இன் அட்வான்ஸ். எனக்கு முன்னமே தெரியப்படுத்திடு அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் லெட் மீ நோ இன் அட்வான்ஸ். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ப்ராப்ளம் ஃபார் நவ். நோ ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் நவ் இப்போதைக்கு. நோ ப்ராப்ளம் ஃபார் நவ் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தண்ணியே சிந்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஸ்பில்டு த வாட்டர். ஐ ஸ்பில்டு த வாட்டர். இந்த வீடியோவில் 14 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி பேசி பாருங்கள். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.